வெல்கம் டு மிஸ்டர் ஜிகே மூவிமேன். ஜிகே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலைக்காக போனதுனால அவருக்கு பதிலாக இந்த ரிவ்யூ நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோ அவர் திரும்ப வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி நம்ம மிஸ்டர் ஜிகே மூவிமேனில் பார்க்க போகிற படம் வந்து மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஒரு 7 படங்கள் வந்திருக்கு. 2023 வந்த டெத் ரெக்கனிங் அப்படின்ற பார்ட்டோட கண்டினியூஷனாக இந்த பார்ட் வந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, ஓவராலாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையாங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் அண்ட் டெத் ரெக்கனிங் இந்த 2 கதையும் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கதை ஈஸியாக புரியறதுக்கான சான்சஸ் உண்டு. டெத் ரெக்கனிங்கில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அமெரிக்காவோட சிஏஏ ரஷ்யாவோட செவஸ்டபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்மரைன் கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த கம்ப்யூட்டர் தானே இயங்க ஆரம்பிக்குது. அது அந்த ரஷ்யன் கப்பலை மூழ்கடிச்சிடுது. ஸோ மூழ்கிடுது. இதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் ஹேக் பண்ணிடுது. அண்ட் தென் செயற்கைக்கோள்கள் உட்பட இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உலகமே ஒரு பேரழிவு நோக்கி தள்ளுது. உலகத்துக்குள்ளார போர் மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று, எல்லா சோஷியல் மீடியாவும் அது தன்னோட கண்ட்ரோல்குள்ளே எடுத்துக்கிறதுனால மக்கள்கிட்ட தான் என்ன மேனிப்புலேட் பண்ணுறோமோ அந்த தகவலை மட்டும் சொல்லுது. அந்த செவஸ்டபோல் கப்பலுக்குள்ளார இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் லாக் பண்ணப்பட்ட கீ வந்து தொலைஞ்சு போகுது. இந்த கீயை தேடி உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் அலைகிறாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து அமெரிக்காவோட சிஐஏ, அப்புறம் ஐஎம்எஃப் ஏஜென்ட்டான ஈத்தன் ஹண்ட், இது இல்லாமல் சில கொலைகார கும்பல்கள். இந்த கீயை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை நாம் கண்ட்ரோல் பண்ணி ஆர்எல்ஸ் அந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய என்டிட்டியை நாம் கண்ட்ரோல் பண்ணி உலகத்தை ஆளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதோட கீயை தேடின பயணம், இந்த கீயை ஈத்தன் ஹண்ட் எடுத்தாரா அப்படிங்கிறதோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சுது. ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த பார்ட் இருக்குது. கீயோட கிளம்புற ஈத்தன் ஹண்ட்டுக்கு என்ன மாதிரியான தடைகள் இருந்துச்சு, என்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐ என்ன மாதிரியான விபரீதமான ஒரு முடிவு எடுக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக உலகத்தில் எந்த நாடுகள்லாம் அட்டாமிக் பாம்ஸ் வச்சுருக்கோ அந்த நாடுகளோட இராணுவ தளங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அட்டாமிக் பாம்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகுது என்டிட்டி. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த ஏஐ தன்னை கடவுளாக நிறுவுறதுக்கும் உலகத்தை அழிச்சு மிச்சம்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த கொஞ்சம் பேரை தான் ரூல் பண்ணணும், என்டிட்டியால் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு செயலை நிறுவுறதுக்காக அது முயற்சி பண்ணுது. இந்த முயற்சிகளை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் அண்ட் ஐஎம்எஃப் ஏஜென்ட்டான ஹண்ட் எப்படி முறியடிக்கிறாங்கிறது தான் ஓவரால் இந்த படத்தோட கதை. இந்த ஃபைனல் ரெக்கனிங் படம் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டெத் ரெக்கனிங் பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாமல் ஃபுல் பார்ட் 96 அப்புறம் 2006 வந்த முக்கியமாக 2 பார்ட்டை பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து அதிகமான கனெக்டிவிட்டியை கொடுக்கும். ஏன்னா அதிலிருந்து எக்கச்சக்கமான ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு படத்தோட ஃபைனல் பார்ட், அதாச்சும் இந்த படம் தான் இந்த சீரீஸ் மிஷன் இம்பாசிபிள் சீரீஸோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் பல ரெஃபரன்சஸ் வந்து 96 அப்புறம் 2006 வந்த படங்கள்லேருந்து அங்கங்கே யூஸ் பண்ணது, அப்புறம் ஃபால் அவுட்டில் நடந்தது, ரக்னேஷனில் நடந்ததுன்னு அங்கங்கே கேரக்டர்ஸ் எடுத்து யூஸ் பண்ண விதம் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சீரீஸ் பார்த்துட்டு தான் ஹெல்ப் பண்ணும். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த 2 படமும் ஸ்டாண்ட் அலோனாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம் தான். ஸோ ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் நிறைய ஸ்பை த்ரில்லர் மூவிஸ் இருக்குது. அதில் எப்போவுமே மிஷன் இம்பாசிபிள் வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இதுக்குள்ளார இருக்கக்கூடிய எமோஷன் ஒரு காரணம். உலகளவில் வந்த ஸ்பை த்ரில்லர் மூவிஸ்லேயே மிஷன் இம்பாசிபிள் எப்போவுமே ஒரு ஸ்டாண்ட் அலோன்ற ஸ்பேஸில் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா அதோட பிரெத் டேக்கிங்கான ஆக்ஷன் சீக்வன்சஸ் பற்றி சொல்லலாம். இது வரைக்கும் அந்த படங்களில் இந்த படங்களில் காட்டப்பட்ட அளவுக்கான ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேறு எந்த படங்கள்லையும் இல்லை, ஈவன் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் உட்பட அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இதை தனித்து காட்டுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இதில் தான் ஒரு ஸ்பையாக இருக்கிறவன், ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறவன் தான் கூட வேலை பார்க்குற எல்லாரையும் ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது. உலக மக்கள் எப்படி காப்பாற்றப்படணுமோ, தன் நாடு எப்படி காப்பாற்றப்படணுமோ, அதே மாதிரி தான் கூட வேலை பார்க்குறவங்க தன்னோட ஃபேமிலி அவங்களும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக ஈத்தன் ஹண்ட் இருக்கிறதுனாலேயே ஒரு சென்டிமெண்டல் வேல்யூவும் இந்த படத்தை சுற்றி உருவாகுது. அது வந்து இதை வந்து ஸ்பெஷலாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு படத்தில் ஒரு வில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் அண்ட் டெத் ரெக்கனிங் இந்த 2 படத்துலையும் ஏஐ தான் வில்லன். போன பார்ட்டில் ஏஐ வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஹேக் பண்ணிச்சு, சோஷியல் மீடியாஸை ஹேக் பண்ணிச்சு, எல்லா இடத்துலையும் நான் தான் வியாபித்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் செஞ்சது. பட் அது கூட அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை. டெத் ரெக்கனிங் பொறுத்த வரைக்கும் ஏஐ வந்து ஏன் முழுமையான வில்லனாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஹேக்கிங்ஸ் யூஸ் பண்ணுது, குரலை மாற்றி பேசுது, ஆட்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. தமிழை சுற்றி அதை வந்து வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பர்டிகுலர்லி அது வந்து கேப்ரியல்னு சொல்லக்கூடிய ஒரு பவுண்டி ஹண்டரை
முன்னிறுத்தி அவன் மூலமாக எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்குது. அந்த என்டிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐ வந்து ஒரு ஹியூமனை முன்னிறுத்தி அவன் மூலமாக காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்குது. அதனால தான் டெத் ரெக்கனிங் பார்ட்டில் வந்து ஏஐ வந்து அவ்வளோ பெரிய த்ரெட்டாக இருக்காதோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு வடிவம் வந்திருக்கும். ஆனால் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க எந்த ஹியூமன் கண்ட்ரோல்குள்ளாரையும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுது. ஈவன் நம்மளால் உருவாக்கப்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ மனிதர்களால் அழிவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸை தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வச்சு உலகத்தை மிரட்டுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏஐயோட பவர் என்ன, ஒரு ஏஐ எந்த அளவுக்கு செயல்பட முடியும். கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக அவங்க யோசிச்சிருக்கலாம். இன்றைக்கி நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஏஐ வந்து நாளைக்கு உலகத்தில் இவ்வளோ பெரிய விஷயமா மாறாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஏஐக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குங்கூடிய நம்மளோட கற்பனைக்குள்ளார நம்ம போய் பார்க்கும்போது அதுக்குள்ளார அவ்வளோ நம்பகத்தன்மை எளிமையாக கொண்டு வரப்பட்டுருது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏஐ அதே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அணு ஆயுதத்தை பயன்படுத்தி உலகத்தை அழிக்கணும்னு முயற்சி பண்ணுது. இந்த கோர் ஐடியாவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஒரு ஏலியன் வந்து பூமியை அட்டாக் பண்ணுது, மனிதர்கள் அழிக்குதுன்னு சொன்னால் கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அது நம்மளோட சுப்பீரியரான ஒரு பீயிங்காக இருக்குது, நம்மளோட மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஏஐ, அது மனிதர்களால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது. அதனால தான் மனிதர்களோட டெட்லியஸ்ட் வெப்பன் எதுன்னு அதுக்கு தெரியும் இல்லையா, அது அணு ஆயுதத்தை பயன்படுத்துது அப்படின்னு இந்த படத்தில் சொல்லப்படுது. யுஎஸ், ரஷ்யா, இந்தியா, ஃப்ரான்ஸு, சைனா, நார்த் கொரியா, இப்படி பல நாடுகள், ஈவன் நம்மளோட அண்டை நாடான பாகிஸ்தான் உட்பட எல்லாருமே அணு ஆயுதங்களை வச்சுருக்கோம். இன்றைக்கும் ஒரு வார் வந்துச்சுன்னா நியூக்ளியர் வார் வந்துருமோ அப்படிங்கிறத அச்சம் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் வாரில் நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்ததில் கூட அந்த அச்சம் எல்லாருக்குமே இருந்தது. ஒரு ஹிரோஷிமா நாகசாக்கிங்கிறது வந்து ஒரு சின்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணது தான். அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பல இடங்களில் வெடிச்சிருந்தாலும் கூட அதோட பாதிப்புகள் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு 7-8 நாடுகள், அதுவும் நியூக்ளியர் ஆர்ம்ஸை எக்கச்சக்கமாக வச்சிருக்கிற நாடுகள்லேருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறதுக்கான அணு ஆயுதம் இருக்குங்கும் போது இப்படி உலக நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தி உலகத்தை அழிக்க பார்க்குது ஒரு ஏஐ அப்படின்னு சொல்கிறதா கோர் ஐடியாவாக இருக்குது. இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கான ஒரு ஐடியா இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த பிளாட் வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது. ஏன்னா உலகத்தோட ஃப்யூச்சர் த்ரெட்டுங்கிறது வந்து உண்மையாலுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இல்லை, எப்போவுமே மனிதர்களால் பேசப்பட்டுக்கிட்டே வர்றது. அதனால தான் இன்னி வரைக்கும் கூட எவ்வளோ பெரிய வார் வந்தாலும் நியூக்ளியர் வெப்பனை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஃபியூஷன்ஸ் இருக்குது. 2006 வந்த மிஷன் இம்பாசிபிள் 3rd பார்ட்டில் வந்து அந்த ரேபிட் ஃபுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு சொல்லப்படாமே இருந்திருக்கும். அதை கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து பக்காவாக ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரில்லியண்ட்டான ஐடியா. அதே மாதிரி 1996 வந்த மிஷன் இம்பாசிபிள் 1st பார்ட் படத்தில் ஜிம் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். அந்த கேரக்டரோட ரெஃபரன்சஸ் இந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்ததும் வந்து ப்ரில்லியண்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். இப்படி ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் வந்த மிஷன் இம்பாசிபிள் படங்களோட எல்லா கனெக்ஷன்ஸும் இந்த படத்துக்குள்ளார கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஈவன் ஈத்தன் ஹண்ட் யார், இதுக்கு முன்னாடி அவர் வந்து இராணுவத்தில் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லப்படும். அவர் அங்கேருந்து ஐஎம்எஃப்க்கு வந்தார்னு சொல்லப்படும். ஆனால் லாஸ்ட்டாக வந்த டெத் ரெக்கனிங்லேயே வந்து ஒரு சில லீக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட்லேருந்து ஐஎம்எஃப்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது இந்த படத்துலையும் அது புரிய வைக்கப்பட்டிருக்கும். கிரேஸோட கேரக்டராக இருக்கட்டும், பாரிஸோட கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் எப்படி வந்து இப்போ இருக்கக்கூடிய ஐஎம்எஃப் டீமுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி காட்டப்பட்டிருக்கும். அதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஐஎம்எஃப்குள்ளே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து கவர்மெண்ட்டால் தண்டிக்கப்படக்கூடியவங்க, இல்லை தண்டிக்கப்பட வேண்டியவங்க. அவங்கள எப்படி வந்து ஒரு ரகசிய உளவு நிறுவனம் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்குது, அவங்களுக்கு ஆதாயமாக எப்படி பயன்படுத்திக்குதுங்கிறத ஒரு ஐஎம்எஃப் டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறாங்கிறத இதில் நமக்கு வந்து கிளியராகவே சொல்லியிருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த மிஷன் இம்பாசிபிள் சீரியஸ் இதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கு, டெலிவிஷன் தொடராகவும் வந்தது. அந்த தொடர்களில் ஈத்தன் ஹண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 19 கேரக்டர்ஸ் இருந்தாங்க. மிஷன் இம்பாசிபிள் படத்தோட மிகப்பெரிய பேக் போனுங்கிறது டாம் க்ரூஸ் தான். அவர் இந்த படங்களில் நடித்ததாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், எல்லாமே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இந்த படத்துலையும் அதாச்சும் 96 இன்னி வரைக்கும் அந்த படத்தில் ஏதோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பார். அது வந்து வேறு ஆக்டர் யாரும் இது வரைக்கும் பண்ணதே இல்லைங்கிற மாதிரி ஒரு கிராக் ஒன்று பண்ணுவார். இந்த படத்துலையும் வந்து ஒரு ஏரோப்ளைனில் தொங்கிட்டு போகிறது, ஒரு டீப் ஃப்ரோசன் சீக்குள்ளார குதிச்சு நீந்தறதுன்னு எக்கச்சக்கமான ஸ்டண்ட் சீக்வன்சஸ் இருக்குது. இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் கூட அவர் தன்னோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து இதில் வேறு மாதிரி காமிச்சிருக்காரு. அதாச்சும் என்னென்னா, நாம் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது பக்கத்தில் இருக்கவங்களோட பேசிகிட்டு இருப்போம். ஒரு 100-120 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது நம்மளால் வந்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேச முடியுது, ஏன்னா கவனம் முழுக்க வந்து வண்டியில் இருக்கும். அதே மாதிரியான ஒரு பிரத் டேக்கிங்கான, அதாச்சும் ஒரு 1000 அடி உயரத்தில் ஒரு ஏரோப்ளைனில் தொங்கிட்டே ஒருத்தர் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டரோட எமோஷன்ஸ், அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்ஸை நீங்கள் எமோட் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்டிங்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து உட்காந்த இடத்துல நடிச்சிடலாம், நின்றுட்டு நடிக்கலாம், டைலாக்ஸ் வேறு மாதிரி பேசிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸில் நீங்கள் உயிரை பணையம் வச்சு நடிக்கிற இடத்துல உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த எமோஷன்ஸ் வந்து
ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். அதை வந்து டாம் க்ரூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காகவே அதை பண்ணிகிட்ருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் இன் வேர்ல்டு அப்படின்னு நம்ம இந்த காட்சிகள் வழியாக அவரை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேரக்டர் சொல்லணும்னா அந்த பெஞ்சின்னு வரக்கூடிய கேரக்டர், லூத்தர், அப்புறம் இந்த பார்ட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கக்கூடிய கிரேஸு, அப்புறம் பாரிஸு. ஸோ இந்த எல்லா கேரக்டருக்குமே பின்னாடி ஒரு ஆர்க் இருக்குது. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட போகிறாங்க, இவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுறதுனால இந்த படத்தில் டாம் க்ரூஸ் கூட சைமன் பெக், அதாச்சும் பெஞ்சின்னு வரக்கூடிய அந்த ஃபேமஸ் கேரக்டர், மற்ற பாகங்களில் அவர் தான் வந்து சிரிப்புக்கு அத்தாரிட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தார். பட் இந்த பார்ட்டில் ஒரு இடத்துல ஒரு எமோட்டிங்கான ஒரு சீன் இருக்குது, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து லூத்தரோட கேரக்டர். அதே மாதிரி இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டர் வந்து விக் கிரேம்ஸ், அவர் வந்து லூத்தர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். டாம் க்ரூஸும் அவரும் ஒரு பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுற சீனில் டனால்குள்ளே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தெரியும் அவரோட ஆக்டிங் ஸ்கோர் என்னென்னு. அதேமாதிரி ஹேலே அட்வெல், அவங்க தான் கிரேஸ் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிக் பாக்கெட்டு, ஒரு 3D. அவங்களோட கேரக்டர் எவ்வளோ சிறப்பானது அப்படிங்கிறது டுவார்ட்ஸ் எண்ட் கிளைமேக்ஸில் வந்து நமக்கு புரிய வச்சிரும். இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஹேலே அட்வெல், அவங்க வந்து கிரேஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பிக் பாக்கெட்டாக நடிச்சிருக்காங்க. அவங்க ஏன் பிக் பாக்கெட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனிங் வந்து பின்னாடி நமக்கு ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா போன பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் அவங்களோட திறமையை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு எக்கச்சக்க சீன்ஸாக எலாபரேட் பண்ணதுனால அந்த ஒரு காட்சியில் நம்பகத்தன்மை கூடும். அதே மாதிரி ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும். டாம் க்ரூஸை வந்து கடலில் இருந்து காப்பாற்றுற ஒரு காட்சி, அந்த காட்சியிலையும் சரி. அதுக்கு முன்னாடி காட்சியில் டாம் க்ரூஸ் வந்து இந்த மாதிரி நான் ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன், என் லைஃப்பை பணயம் வச்சு ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ரஷ்யன் செவஸ்டபோல் கப்பலுக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு கன்வின்சிங்கான ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டிங்னு சொல்லலாம். அதையும் படத்தில் மொதல் 40 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் கூட ஈத்தன் ஹண்ட் என்டிட்டிக்கிற அந்த ஏஐ மீட் பண்ணுற இடத்துல ஸ்டார்ட் ஆகும் படத்தோட வேகம். அங்கே தான் முறையாக வந்து என்டிட்டி தான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முறையாக ரிவீல் பண்ணுது ஈத்தன் கிட்ட. அதாச்சும் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தி உலகத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அடுத்த கட்டமாக என்னென்னலாம் நடக்க போகுது, அவரோடு இருக்கிற எல்லாருக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், அவங்களோட உயிர்களாக என்ன ஆக போகுது அப்படின்னு அது ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுக்கிட்டு அந்த ப்ரிடிக்ஷனை வந்து அது சொல்லும். இன்னொன்று சொல்லும், இது ரிட்டர்ன் பண்ணப்பட்டது, இதுதான் நடக்கும், இது நீ மீறலான்னு முயற்சி பண்ணலாம், ஆனால் இதை உன்னால் மாற்ற முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காகவே சொல்லும். அந்த இடத்துல ஏஐக்கான சிஜி ஒர்க் ஒன்று இருக்குது. அது வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அதோட சீக்வன்சஸ், அதை க்ரியேட் பண்ண விதம். இன்னொன்று, உலகம் ஃபுல்லாக மிசைல்ஸ் பறந்து அடிக்குதுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காட்சியும் வந்து ஸ்டன்னிங்காகவே காட்டப்பட்டிருக்கும். படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு காட்சி வந்து ஈத்தன் ஹண்ட் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுறது. அந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எரிக்காங்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பாகத்தில் வந்து சிஐஏ டைரக்டராக காமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஈத்தனுக்குமான ஒரு உறவு என்ன, ஈத்தன் பற்றின வரலாறு என்னங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறதுனாலேயே ஈத்தனால் இது முடியும் அப்படின்னு நம்புறதுனால அவர் அனுமதிப்பாங்க. படம் ஃபுல்லாக ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊர்களில் வந்து ஹீரோ அதை பண்ணிவிடுவான், ஹீரோ இதை பண்ணிவிடுவான், அவன் யார் தெரியுமா அப்படின்னு நிறைய படங்கள் கேட்டுட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஈத்தன் கிட்டே இந்த படத்தில் சொல்லப்படுது. தமிழ் படத்தில் சொல்லுவாங்க, சிவா நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டைலாக் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. ஈத்தன் உன்னால் தான் இது முடியும், ஈத்தனால் தான் இதை செய்ய முடியும். ஏன்னா ஈத்தனுக்கு தான் அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, அந்த என்டிட்டியை அதை வச்சுக்கிட்டு உலகத்தை ஆளணுன்ற எண்ணம் இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஆனால் இது எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறது எது அப்படின்னா அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஒருத்தன் என்னெல்லாம் செய்ய முடியும், ஒரு ஏரோப்ளைனில் போக முடியும், ஜம்ப் பண்ண முடியும், ஒரு கைவிடப்பட்ட சப்மரீனுக்குள்ளே போய் என்டிட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த போட்கோவா அப்படிங்கக்கூடிய ஒரு கேஸை எடுத்துகிட்டு வர்றதுன்னு அவ்வளோ பிரத்டேக்கிங்கான ஆக்ஷன் சீக்வன்சஸ் அவர் பண்ணுறதின் வழியாக தான் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. படத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒரு சீனில் ஒன்று வந்து என்டிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐயோட சோர்ஸ் கோடை எடுக்கிறதுக்காக ஈத்தன் ஹண்ட் போகிற காட்சி. அந்த சப்மரீன் வந்து மிசைலால் தாக்கப்பட்டு கடலுக்குள்ளாரே மூழ்கி கிடக்கும். அதுக்குள்ளே தான் அவர் போகிற மாதிரியான அந்த ஒரு காட்சி. வசனமே இல்லாமல் 10 நிமிஷம் நீளக்கூடிய அந்த காட்சியில் காட்டப்படுறதும் அவர் அதை எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணுறாரு, என்னென்ன இடங்களுக்கு போகிறாரு, அதை எப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு, அந்த செவஸ்டபோல்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் எப்படி இருக்குங்கிற அந்த டிசைன்லேருந்து அந்த கடலில் மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த கப்பலுக்குள்ளார அவர் போகிற அந்த பயணம், அதை எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணுறாரு, அந்த இடம் இப்படி இருக்குது, அது ஒரு ஹாண்டிங்கான மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளார ஏற்கனவே செத்து போன ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து அதுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு ஃப்ரோசனான ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஐஸ்லேயும் இருக்கக்கூடிய பாடி வந்து டீகே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பாடிஸ் வந்து அப்படியே இருக்கும். அப்படி அமானுஷமாக நமக்கு காட்டப்படக்கூடிய அந்த காட்சியை அதோட இசை வந்து இன்னும் மேலே மெருகேற்றி இருக்கும். படத்தோட இன்னும் ஒரு முக்கியமான கான்ஃப்ளிக்ட் வந்து ஹியூமன் வர்சஸ் ஏஐ. ஹியூமன்ஸ் வந்து ஏஐயை பயன்படுத்திக்கிறாங்களா இல்லை ஏஐ வந்து ஹியூமன்ஸை பயன்படுத்திக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் வந்து எல்லாரையும் ஏஐ தான் வந்து பயன்படுத்திக்குது. கிட்டத்தட்ட தன்னை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டால் இந்த உலகத்தை நீங்கள் ஆளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எப்படியாவது அதை அடைஞ்சால் நாம் இந்த உலகத்தை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான காட்சியில் கிரேஸ்
அந்த கேரக்டரே வந்து சொல்லும் என்ன அப்படின்னா வந்து ஈத்தன் நீ ரொம்ப நல்லவன், நீ இந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணால் இந்த உலகத்தை வந்து சரிப்படுத்தலாம்ல, இந்த ஏஐ வந்து சரியாக பயன்படுத்தலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்பயும் வந்து ஈத்தன் சொல்கிறது என்ன அப்படின்னா இது யார் கையிலுமே கிடைக்கக்கூடாது, ஒருத்தர் கையில் கூட கிடைக்கக்கூடாது அப்படின்னு. ஈத்தன் கிட்ட மட்டும்தான் அந்த ஏஐ சொல்லுதுங்கிறதுனாலையும் ஈத்தனுக்கு வந்து யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான். இன்னொன்று கவர்மெண்ட்ஸையுமே அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. அமெரிக்கன் கவர்மெண்ட்டுமே ஒரு இடத்துல கேட்குது இந்த ஏஐயை நாம ஏன் பயன்படுத்திக்க கூடாதுன்னு. ஆனால் ஒரு தனி மனிதனோ இல்லை அரசாங்கமோ யார் கையில் போனாலும் இந்த ஏஐ அவங்கள பயன்படுத்தி உலகத்தை அழிக்கத்தான் முயற்சி பண்ணுங்கிறத ஈத்தன் புரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த படம் முழுக்க வந்து அவர் அதை அழிக்கிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரு பக்கம் ஏஐ அதை விட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லை அதுக்கு கீழான டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடைசியாக ஏஐ வந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக பென்ட்ரைவ் மாதிரியான ஒரு டிவைஸை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது என்னென்னா வந்து பல மில்லியன் டெராபைட் ஸ்பேஸ் கொண்ட ஒரு சின்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒன்று. அந்த படத்துலேயே சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இப்படி ஒன்று வந்து இது வரைக்கும் தியரிட்டிக்கலாக தான் இருந்திருக்கு, இது வரைக்கும் ப்ராக்டிக்கலே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐ அதையுமே கணிச்சிருக்காது. அதே மாதிரி என்டிட்டிங்கிற ஏஐ வந்து உலகத்தை இணையம் வழியாக கண்காணிச்சிக்கிட்டே இருக்குது. எல்லா தகவல் தொழில்நுட்பம் வழியாகவும் அது கண்காணிக்குதுங்கிறதுனால என்டிட்டியால் இன்ட்ரியூட் பண்ண முடியாத ஒரு டெக்னாலஜியான ரேடியோ வேவ்ஸு அப்புறம் மோர்ஸ் கோட் மூலமாக சிக்னல் சொல்கிறதுன்னு பழைய மெத்தட்ஸ்குள்ளார போகிற மாதிரியாக காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இதே மாதிரி போன பார்ட்டில் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதாச்சும் இணையத்தில் இருக்கக்கூடிய டிஜிட்டலாக இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் வந்து அனலாக மாற்றுவாங்க. அதாச்சும் என்னென்னா பேப்பருக்கு மாற்றிக்கிட்டு இருப்பாங்க, டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லா தகவலையும் டைப் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த கிட்ரிட்ஜ் சொல்லுவார் இப்போ நம்ம இந்த தகவல்லாம் எடுத்தால் மட்டும்தான் உண்டு, ஏன்னா இதை எதுவுமே வந்து அதை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மறைக்கிறதுக்காக. தட் மீன்ஸ் அந்த இதெல்லாம் பேப்பரில் மாற்றினதுக்கப்புறம் அந்த டிஜிட்டலேருந்து அழிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டதுங்கிறது வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளேஸ் பண்ணப்பட்டிருந்தது. இந்த மிஷன் இம்பாசிபிளில் வந்த என்டிடி ஏஐக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா டான் ரான் எழுதின ஆர்ஜின் நாவலில் வரக்கூடிய வின்சென்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலாரிட்டி இந்த ரெண்டுத்துக்குள்ளாரையுமே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஆர்ஜின் நாவலில் வரக்கூடிய அந்த வின்சென்ட்டுங்கிற ஏஐ என்னென்னா எந்த கமாண்ட் இல்லாமல் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கும். அது ஒரு போயமை வந்து அடிப்படையாக வச்சுட்டு அதே மாதிரி அடியால் செட் பண்ணி பணத்துக்கு பவுண்டி ஹண்டரை செட் பண்ணி ஒரு கொலை செய்யும். ஒட்டுமொத்தமான சோஷியல் மீடியாவை மேனிப்புலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து செயல்பட வைக்கும்னு பல விஷயங்கள் செய்யும். கிட்டத்தட்ட இந்த படத்தில் வரக்கூடிய என்டிடியையும் அந்த மாதிரி தான் நிறைய மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுது, நிறைய விஷயங்கள் செய்யுது. ஈவன் வந்து கேப்ரியல்னு ஒருத்தர் வந்து அடியாலாக அதை செட் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிமிலாரிட்டி நம்ம ரெண்டுத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஆரிஜினோட ஏஐ தான் வந்து இது கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. மிஷன் இம்பாசிபிள் 1996 தொடங்கப்பட்ட இந்த ஃப்ரான்ச்சைஸ் கடந்த 30 வருஷமாக ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் மூவிஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த படத்துக்கு தனிப்பட்ட முறையிலேயே வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அது உலகம் முழுசுமே இருக்காங்க. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த படம் வரும்போது தேட்டரில் போய் பிளாஸ்ட் பண்ணி கொண்டாடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்லேருந்து ஸ்டோரி லைன்லேருந்து இது எடுக்கப்பட்ட விதம்னு ஒவ்வொரு ரசிகனையும் இந்த படம் வந்து கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த சீரீஸோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்போடு வந்திருக்கக்கூடிய படம் தான் வந்து மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். இந்த ஃபைனல் ரெக்கனிங்க்கு முன்னாடி ப்ரீக்வலாக வந்து ஒரு படம் வந்தது, அதுதான் வந்து டெத் ரெக்கனிங் அப்படின்ற படம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி 1960களிலே இதுக்கான கதைகள் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வந்து தொலைக்காட்சி தொடராக வந்து வந்திருக்கு. ஈத்தன் ஹண்ட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 19 ஏஜென்ட்ஸ் வந்து இந்த ஐஎம்எஃப்ல வேலை செஞ்சுருக்காங்க. மிஷன் இம்பாசிபிள்னு படத்தோட பேர், ஆனால் உள்ளுக்குள்ளே சொல்லப்படுறது என்னவோ ஐஎம்எஃப் இம்பாசிபிள் மிஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டாம் க்ரூஸ் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி 19 பேர் இருந்ததாலும் கூட அவங்க எல்லாமே வந்து டெலிவிஷன் சீரீஸில் நடித்தவங்க தான், யாரும் சினிமாவில் நடித்தவங்க கிடையாது. சினிமாவில் டாம் க்ரூஸ் இந்த கேரக்டரை வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்காரு, என்னைய வரைக்கும் அதை கேரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த பார்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு திரும்ப வந்து ஈத்தன் ஹண்ட் வருவாரா இல்லையா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்குது. பட் கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இல்லைனா கூட இந்த படம் வந்து இதோட முடியுது அப்படின்னு பரவலாக தகவல் இருந்தாலும் கூட இது வரைக்கும் க்ரூ மெம்பர்ஸ் வந்து அதை பற்றி எதுவும் சொன்னது கிடையாது. இந்த படத்துலேயும் அதுக்கான ஹிண்ட் கொஞ்சமாக இருக்குது. என்னென்னா வந்து உலகத்துக்கு நீ தேவை ஹண்ட் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த படம் இப்போது தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் வந்து உலகத்துக்கு முன்னாடி, உலகம் ஃபுல்லாக வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பட் இந்தியாவில் May 17th 1 வீக் முன்னாடியே நம்ம இந்த படத்தை பார்க்க போகிறோம், விட்னஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருக்க போகுது. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து அமெரிக்கா எல்லாருக்கும் முன்னாடி தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் மிசைலை வந்து லான்ச் பண்ணிட்டா அதை வந்து ஹேக் பண்ண முடியாது ஏஐயால் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு மிசைலை லான்ச் பண்ணி எந்த சிட்டியை வந்து நம்ம தாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கோடும் வந்து நோட் பண்ணிடுவாங்க. பட் அட் த மொமெண்ட் ஆஃப் ஒரு டைமில் லாஸ்ட் மொமெண்ட்டில்
அதை முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்ட இருக்கும். படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியில் ஒன்று வந்து அமெரிக்கா வந்து தாங்கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் மிசைலை வந்து லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பாங்க. ஏன்னா அதை வந்து ஏஐ வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று, இதன் வழியாக வந்து ஒரு பெரிய அழிவை தடுக்கலாம் அப்படின்னும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு ஒரே காரணம், இதன் வழியாக அவங்க வந்து ஒரு பெரிய அழிவை வந்து தடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமும் போடுவாங்க. ஆனால் ஒரு மொமெண்ட்டில் இந்த முடிவெடுக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து நான் இந்த மிசைலை லான்ச் பண்ண மாட்டேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும், ஆர்மி ஜென்ரல்ஸாக இருக்கட்டும், சிஇ ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் பிரசிடென்ட்டுக்கிட்ட, நீங்கள் அமெரிக்க மக்களை காப்பாற்றுவேன் தான் ஓத்து எடுத்துருக்கீங்க, நீங்கள் அமெரிக்காவோட பிரசிடென்ட், அதை நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அமெரிக்கர்களோ மற்றவங்களோ எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லா மனிதர்களோட உயிரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொமெண்ட்டில் தான் வந்து ஒரு அமெரிக்கன் ஆஃபீஸர் வந்து அந்த பிரசிடென்ட்டை கொல்றதுக்கான ஒரு முயற்சி பண்ணுவார். அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களால அமெரிக்கா அழிஞ்சிடுமோ, அமெரிக்கர்கள் அழிஞ்சிடுவாங்களோங்கிற ஒரு காரணத்தினால. ஆனால் அவங்கள காப்பாற்றுறது சைனீஸ் ஆரிஜினான ஒரு பொண்ணு. இந்த பர்டிகுலர் சீனை நம்ம டீகோட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிரசிடென்ட் வந்து ஒரு பிளாக்கு, அந்த ஒயிட் வந்து ஒரு அமெரிக்கனு, பிரசிடெண்ட்டை காப்பாற்றுறது வந்து ஒரு சைனீஸ் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒயிட்டாக இருக்கவன் தன்னோட அமெரிக்க மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும், ஒரு பிளாக்காக இருக்கவங்க உலகம் முழுசும் இருக்கக்கூடிய மக்களை தன் மக்களாக நேசிக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறதாகவும், ஒரு ப்ரோட்டோக்கால், ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், தன்னோட ப்ரோட்டோக்கால் பிரசிடெண்ட்டை பாதுகாக்கிறதுங்கிறத ஒரு சைனீஸ் ஆரிஜின் அமெரிக்கன் வந்து செய்கிறதாகவும் இந்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த காட்சி மூலமாக ஒரு இனம் அப்புறம் ஒரு நிறம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியலை வெளிப்படையாக காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் சப்மரீன் காட்சிக்கு அப்புறமா மிக முக்கியமான ஒரு ஸ்டண்ட் காட்சி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கிளைமேக்ஸ் கிட்ட வரக்கூடிய அந்த ஏரோப்ளேன் சேஸ் சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த சீனுமே ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஓடும். இதில் வந்து டாம் க்ரூஸ் ஃப்ளைட்டில் தொங்கிக்கிட்டு ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருப்பார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த ரக்னேஷன் படத்தில் கூட அவர் வந்து ஒரு ஏரோப்ளைனில் தொங்கிட்டு போன ஒரு காட்சி இருக்கும். கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு காட்சின்னு சொல்லலாம். பிரமாதமான ஒரு பிக்சரைசேஷனில் இந்த சீன் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான சீக்வன்ஸ் தான் வந்து இந்த மிஷன் இம்பாசிபிள் படம் சீரியஸை வந்து இன்னி வரைக்கும் ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் இதை ஃபீல் பண்ணலாம். படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பைலட் ஃப்ளைட்டில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதில் டாம் க்ரூஸ் வந்து ஃப்ளைட்டில் தொங்கிக்கிட்டே பண்ணக்கூடிய ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ ரியலாக பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் இதுக்கு முன்னாடி ரக்னேஷன்லேயும் அவர் இதே மாதிரி ஒரு காட்சியில் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துலையும் அதுக்கு சளைக்காத இந்த காட்சி வந்து உங்களை வந்து கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் ஆக்குங்கிறதுல வந்து டவுட்டே இல்லை. படம் வந்து என்டிட்டின்னு சொல்லக்கூடிய ஏஐ ஒரு பென்ட்ரைவில் குட்டியான டிவைஸ்க்குள்ளே அடைக்கிறதோட முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட அது ஒரு கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இம்மர்சிவாக உட்கார வச்சுது அப்படின்னா, படத்தோட கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட வந்து அந்த என்டிட்டிங்கிற ஏஐ ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரியான டிவைஸில் பிடிச்சதோட முடிஞ்சு போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கான சீக்வன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஆடியன்ஸ் ஒரு இடத்துல கூட எழுந்து போகவோ சத்தம் போடவோ வேறு எதுவுமே பண்ணலை. அதை ஆழ்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் வழியாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, படம் கன்க்ளூட் ஆகிருக்கலாம், பட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ரெச் ஆஃப் த மொமெண்ட்டில் கூட படத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது படம் வந்து நம்மளை கட்டி போட்டிருக்கு அப்படின்னா, அந்த படம் கொடுக்கக்கூடிய உணர்வு அதோட நிலையிலேருந்து நம்மளால் மேல முடியாத ஒரு இடத்துக்குள்ளார தள்ளும்போது தான் ஒரு படத்தை வந்து அந்தளவுக்கு நம்ம உட்காந்து பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்தது இந்த படம் அப்படின்னு நம்மளால் சொல்லலாம். கிட்டத்தட்ட போஸ்ட் கிரெடிட் போகிற வரைக்கும் கூட வந்து எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு படம் வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து கட்டி போடும் அப்படிங்கிறதுக்கு வந்து தியேட்டரில் நடக்கக்கூடிய அந்த போஸ்ட் கிரெடிட்டில் வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாரும் உட்காந்து அமைதியாக பார்க்குறதுலேருந்து நம்மளால் உணர்ந்துக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த இம்பாக்டை வந்து இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதோட ஆர்ட் ஒர்க்கு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், சப்மரைன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த பென்ட்ரைவ் மாதிரி வரக்கூடிய அந்த குட்டி டிவைஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருந்தது. அதனாலேயே அதோட நம்பகத்தன்மையும் கூடுது. இன்னொன்று, இந்த படத்தோட விஷுவல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நாமளே அது கூட இம்மர்சிவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. இப்படி பயங்கர பிரம்மாண்டமான வைடரான ஒரு ஃபிலிமை வந்து டிவியில் பார்க்குறது இல்லை, கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து கண்டிப்பாக மிஷன் இம்பாசிபிள் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான். மிஷன் இம்பாசிபிள் பற்றின இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ வந்து அடுத்து தான் நம்ம சேனலில் வரப்போகுது, அதையும் பாருங்கள். ஸோ அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ.